இங்கே எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறதை இங்கே வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. இந்த வேத வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சமும் நம்ம வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது. அதுதான் தாவீது சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப 29வது எரேமியா புத்தகத்துல 11வது வார்த்தையை நாம் வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகள் அநேகமாக இருக்கிறது, அதை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல. அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, சாபத்துக்குரியது அல்ல, வெறுமைக்குரியது அல்ல. அந்த நினைவுகள் என்னவா? சமாதானத்துக்கு ஏற்றவைகள், சமாதானத்துக்கு ஏற்றவைகளாய் இருக்கிறது. அந்த ஒரு நாள் நமக்கு தீமை செய்ய மாட்டான். தீமை செய்கிற தேவன் அல்ல, ஒரு நன்மை செய்கிறவர். நம்ம இருத்துல பலவிதமான காரியங்கள் தோன்றலாம். நம்ம நினைத்திருக்கிற நினைவுகள் என்ன? ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஒன்றும் எனக்கு குறைபடக்கூடாது, எந்த நோய் நொடி இருக்கக்கூடாது, நான் உலகத்தில் நான் வெட்கப்படக்கூடாது, நான் மன மகிழ்ச்சியோடு மன ரம்மியத்தோடு இந்த பூமியில நான் வாழ வேண்டும், எனக்கென்று ஒரு ஆசீர்வாதம், எனக்கென்று ஒரு வழி, எனக்கென்று ஒரு பாதைகளை தேவன் எனக்கு தர வேண்டும் என்ற ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு தேவனுக்கு என்னது என்பதை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் தீர்க்க தரிசனமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா ஒரு பெரிய தீர்க்க தரிசி தான் சொல்லுகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம், நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். கடன் பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், அல்லது வேலைகள் சரியா கிடையாமல் இருக்கலாம், அல்லது நான் சம்பாதிக்கிறேன், ஒன்றும் எனக்கு விடுதலை கொண்டு வருவதில்லை, எல்லாம் பொத்தலான பையிலே போய் கொண்டிருக்கு, ஒன்றும் எனக்கு மேன்மையை கொடுக்கவில்லை என்று சொல்லி வருத்தத்தில் இருக்கலாம். பலவிதமான மனிதனுடைய பூமியில போராட்டம் இல்லாத மனிதன் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவைகள், ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியம் நமக்கு தேவையா இருக்கிறது. யாரும் பூர்த்தியான மனிதர்கள் இந்த பூமியில இல்லவே இல்லை. அந்த பில்கேட்ஸா இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய அம்பானியா இருக்கலாம், இல்ல அவர்களை விட இன்னும் உயர்ந்த பணக்காரர்களா இருக்கலாம். எல்லாருக்கும் பூர்த்தியான மனிதர்கள் பூமியில இல்லை. எல்லாருக்கும் ஒரு தேவைகள் உண்டு, எல்லாருக்கும் ஒரு காரியம் உண்டு, எல்லாரும் ஒரு ஏக்கத்தோடு தான் இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். அதுதான் தீர்க்க தரிசனமாய் எரேமியாவை கொண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இங்கே வேதத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவைப்படுகிறது. அவன் குருடனா இருந்தான். என்ன தேவை அந்த மனுஷனுக்கு? மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரையிலும் அந்த வேத வார்த்தைகள் விளக்குகிறது. நமக்கு என்ன சொல்லுகிறது? புதிய ஏற்பாடு 8:8 மத பிரசங்கத்தில் தான் மத்திய சுவிசேஷம் 8:8 கரெக்ட் தானா? சாரி, 2 வாசம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து தங்களை ஆண்டவராகி தேவனை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால்
ஏதுவாய்களே என்று சொல்ற. அவனுக்கு என்ன தேவை? அந்த பூமியில் என்ன தேவை? பார்வை அடைய வேண்டும். அவனுக்கு என்ன தேவை? பார்வை அடைய வேண்டும். அவன் குருடனா இருக்கிறான். குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னை சொந்தமாக்குமால் ஆகும். எப்படி விசுவாசிக்கலாம் பாருங்க. உன் தேவைகளை நான் அறிவேன், உனக்கு என்ன கொடுக்க வேண்டும்? என் குஷ்டரோகம் என்னை விட்டு நீங்க வேண்டும். நீங்கள் நினைத்திருக்கிற நினைவு, அவர் குஷ்டரோகனுடைய நினைவுகள் எப்படி இருந்தது? இயேசு கிட்ட போன எனக்கு சுகம் கிடைக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த தேவனிடத்தில் போய் அவர் மலை பிரசங்கத்திலிருந்து மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அந்த குஷ்டரோகம் அவன் தனித்திருந்தான். ஒருவரும் அவரை தொடாம இருந்தது. யாருமே அந்த குஷ்டரோகியை தொட முடியல. ஆனா அவன் தேவைகள் என்ன என்பது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். உன் தேவைகள் என்ன என்பது அவருக்கு தெரியும். நீ அறிக்கை பண்ணினா அந்த தேவையை தேவன் பூர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறான். அவன் அறிக்கை பண்ணுகிறான். அவன் அவனை ஒன்றுமே கேட்கவில்லை. அவன் தான் அறிக்கை பண்ணுகிறான். என்ன பண்ணுகிறான்? உமால் ஆகும் என்று சொல்லுகிறான். உமால் முடியும் என்று சொல்லுகிறான். இந்த காரியத்தை உமால் செய்ய முடியும் என்று சொல்லுகிறான். இனியானதை அவன் பெற்றுக் கொண்டதாக சொல்லுகிறான். உமால் ஆகும் என்று சொல்லுகிறான். அந்த வல்லமை மனிதத்தில் இருக்கு என்பதை அவன் நிச்சயித்து சொல்லுகிறான். நம்ம சொல்லுவோமா? நாம் இன்னும் பழைய குருடி கதவை திரடி என்கிற பழமொழியிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சொல்லுவோமா? அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஒன்று அவனை கேட்கவில்லை. எல்லோரும் உன்னை உன் கிட்ட யாரும் வரவில்லையா? உன்னை தனிமையா விட்டு ஓடிவிட்டார்களா? உன்னுடைய நோயானது அவர்களிடமிருந்து உன்னை பிரித்து பள்ளத்தாக்கிலே நீ இருக்கிறாயா என்று கர்த்தர் அவனை கேட்கவில்லை. ஆண்டவர் எப்போது மலைப்பிரசங்கத்திலிருந்து இறங்கி வருவார் என்று அவன் காத்திருந்தான். கர்த்தர் இறங்கி வந்த உடனே கர்த்தரை பார்த்து அவன் சொல்லுகிறான், உம்மால் ஆகும், அது உமக்கு சித்தம், நீ அதற்காக தான் வந்த என்பதை தேவனோடு வெளிப்படுத்துகிறான். ஆண்டவர் ஒரு வருதாரம் சொல்லவே இல்லை. வருதாரம் சொல்லாத என்ன சொல்றாரு? அதை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டு என்ன சொல்றாரு? கீழே இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, அல்லேலூயா, ஒரு தேவைகளை பூர்த்தி செய்ய ஆண்டவர் சித்தம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி ஒரு தேவைகள் என்னவா இருக்கலாம்? வீடு கட்டுதலா இருக்கலாம், இடம் வாங்குதலா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உன் வாழ்க்கையில ஜெயம் வர வேண்டும் என்று இருக்கலாம், இல்ல திருமண காரியமா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து, மகனை குறித்து, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை ஒரு வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று ஒரு இருதயத்திலே நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீ அப்படியே விசுவாசித்தால் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தை நான் உனக்கு செய்ய போறேன் என்று இந்த 11ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கை நீ நம்புகிறாயா? அப்படியானால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு உன்னை சுகமாக்குவதற்கு, உன் வியாதியிலிருந்து உன்னை குணமாக்குவதற்கு எனக்கு சித்தம் இருக்கிறது. நீ சொல்லிவிட்டாய் அல்லவா? உம்மால் ஆகும் என்று சொல்லிவிட்டார் அல்லவா? உம்மால் கூடும் என்று சொல்லிவிட்டார் அல்லவா? உன் வார்த்தையின்படி எனக்கு சித்தம் உண்டு. உன் வார்த்தையின்படி உனக்கு சுகம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. தேவன் அவனுடைய சாட்சியின்படியே அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். சித்தம் உண்டு என்ன சொன்னாரு? சுத்தமாகு என்று சொன்னார். எனக்கு சித்தம் இருக்கிறது, நீ சுத்தமாகு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். தொட்டால் இந்த வார்த்தையை அறிவித்தால் கீழே என்ன நடக்கிறது? உடனே குஷ்டரோகம் நீங்கி
தலையில் கரங்களை தட்டுங்க. உடனே குஷ்டரோகம் நீங்கிட்டு டாக்டரால், மருத்துவரால், மந்திரவாதியால், எந்த விதமான மருந்தால் குணமாகாத நோய் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டா, முற்றிலுமாய் நீங்கிட்டு. அல்லேலூயா. அப்ப நம்ம தேவைகள் என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அது தீமைக்கு அல்ல, ஒரு வாழ்க்கையில் அவன் துக்கத்தோடு இருந்தான். குஷ்டரோகி துயரத்தோடு, மற்றவர்களோடு அவன் எந்த விதமான உறவு, எந்த விதமான சொந்த பந்தம் இவையெல்லாம் விட்டோடி பள்ளத்தாக்கிலே தனித்து வாழ்ந்து வந்தான். ஒரு வேதனை, எவ்வளவு துக்கம், எவ்வளவு துயரம், எவ்வளவு கஷ்டம். யாரையும் முகத்தோடு முகம் பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட அவனுக்கு தேவன் எனக்கு சித்தம் உண்டு உன்னை வாழ வைப்பதற்கு, அல்லேலூயா, எனக்கு சித்தம் உண்டு உன்னை உயர்த்துவதற்கு, சித்தம் உண்டு உன்னை ஆசீர்வதிப்பதற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது, அந்நியக்காரன், தேவனுடைய யூதன் கிடையாது, இஸ்ரவேலன் கிடையாது, ஒரு அந்நிய மனுஷன். அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை தேவன் நிறைவேற்ற வந்திருக்கிறார் என்பது. இயேசு எதற்கு வந்த அந்த பூமிக்கு? ஏன் சிலுவையிலே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும்? நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை எனக்கு ஜெயத்தை கொடுக்க, கரங்களை மகிமைப்படுத்தி ஏன் வர வேண்டும்? எனக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வர வேண்டும். என்னை வாழ வைக்க அவர் வர வேண்டும். என்னை ஆசீர்வதிக்க அவர் வர வேண்டும். என் காரியங்களை பூர்த்தி செய்ய அந்த இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்பதுதான் நம்ம யாவருடைய விசுவாச நம்பிக்கை. அந்நியன், ஒரு பெரிய கொழுத்தவன், அதிகாரி. 8வது வசனம் சொல்லுகிறது. நம்பர் 2 என்ன சொல்றார்? நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள்ள பிரவேசிப்பதற்கு, அல்லேலூயா, நான் அழுக்கானவன், அழுக்கையின் கந்தையா இருக்கிறேன், அசுத்தமா இருக்கிறேன், பாவத்துல உயர்ந்து இருக்கிறேன், என் வீடு எல்லாம் பாவம் நிறைந்து இருக்கிறது, என் வீடு உமது பாதப்படி வருவதற்கு சுத்தம் இல்லை. எவ்வளவு தாழ்த்துறான் பாருங்க அந்த நூற்றுக்கு அதிபதி. நூற்றுக்கு அதிபதிக்கும் இயேசுவுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. அவன் பெரிய மனுஷன், 1000 பேருக்கு அவன் அதிபதி. அல்லேலூயா. எந்த விதமான சம்பந்தம் இயேசுக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாதுங்க. அல்லேலூயா. என் வீட்டுக்கு வர நான் எப்படி இல்லை, பத்திரனா இல்ல ஆண்டவரே, முழுமையாய் தன்னை முழுமையாய் ஆண்டவருடைய பாதத்தில் அவன் கொடுத்து விடுகிறான், தன்னையே கொடுத்து விடுகிறான் என்பது வேத வசனம் சொல்லுகிறது. பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தைக்காக அவன் காத்திருக்கிறான். ஒரே ஒரு வார்த்தை. நம்ம 100 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 5 வருஷம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாலும் இப்படியாப்பட்ட விசுவாசம் நமக்கு இராது. நிச்சயமாக நமக்கு அது இராது என்பதுதான் நான் அதை நிராகரிக்கிறேன். இராது. ஒருவேளை நம்ம சத்தியத்தை கேட்போம், துரிதமா கேட்போம், அன்போடு கேட்போம், அரவணைப்போடு கேட்போம், விசுவாசத்தோடு கேட்போம். ஒரு சூழ்நிலை வரும்போது அவை எல்லாவற்றையும் நாம் மறந்து விடுகிறோம். எல்லாம் மறந்து நாம் தேவனிடத்திலிருந்து நாம் பின்வாங்கி போய்விடுகிற ஒரு சூழ்நிலை. ஒரே ஒரு வார்த்தைக்காக அவன் தேவனுடைய பாதத்துல வந்து அமர்ந்தான் என்று வேதம் சொல்லுது. அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? ஒரு வார்த்தை. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதை செய்வதற்காக தான் இந்த பூமிக்கு நான் வந்தேன். அல்லேலூயா. அதுல லூக்கால ஒரு வார்த்தை சொல்றான். லூக்கா 9:10 சொல்றான். எதற்கு வந்தாரா இயேசு கிறிஸ்து? ஏன் வர வேண்டும்? அப்போஸ்தலர் திரும்பி வந்து லூக்கா 19:10 இழந்து போனதை
என்பதை எனக்கு அன்பான சகோதரனை, நீ இழந்து போயிட்டாயா? குஷ்டரோகம் சரீரத்தை இழந்து போயிட்டேன். நூற்றுக்கு அதிபதி யாரை இழந்து போனான்? தன் வேலைக்காரனை இழந்து போயிட்டான். அவனுக்காக அல்ல, அவன் குடும்பத்துக்காக அல்ல, அவன் பிள்ளைக்காக அல்ல, அவனுடைய உறவுகளுக்காக அல்ல, வேலைக்காரனை இழந்திருக்கிறான். குஷ்டரோகம் சரீரத்தை இழந்திருக்கிறான். நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற முடிவை தேவன் கொடுக்க நல்லவரா இருக்கிறான். விசுவாசிக்கிறாயா? நூற்றுக்கு அதிபதி விசுவாசித்தான். ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தைக்கு நான் காத்திருக்கிறேன். வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது. இயேசு சொல்றார், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று. அந்த நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரன் கேட்கிறான். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அவன் நம்பிக்கை பாருங்க. அப்பொழுது என் வேலைக்காரன் என்ன சொன்னான்? என்னை சுகமாக உமக்கு வல்லம் இருக்கிறது, உம்மால் ஆகும் என்று சொன்ன வார்த்தை. வார்த்தையில மகிழ்ச்சி வருங்க, வார்த்தையில குதூகலம் வருங்க, வார்த்தையில சந்தோஷம் வருங்க, வார்த்தையில உயர்வு வரும். வார்த்தையில என்ன வரும்? உயர்வு வரும், மகிழ்ச்சி வரும், குதூகலம் வரும், கொண்டாட்டம் வரும். அதனால்தான் இயேசு அந்த வார்த்தை கண்டு ஆச்சரியப்படுகிறான். உன் வார்த்தை மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை கொண்டு வருதா, இல்ல அழிவை கொண்டு வருதா, இல்ல துக்கத்தை கொண்டு வருதா? உன் வார்த்தையானது துக்கத்தை கொண்டு வருகிறதா, துயரத்தை கொண்டு வருகிறதா, இல்ல மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதா? அந்த குஷ்டம் கேட்டான். உம்மால் ஆகும் ஆண்டவரே, நம்மை தேடி வந்தது சும்மா கிடையாது. உம்மிடத்திலிருந்து நான் சுகத்தை பெற்று செல்லுவேன். நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நீ நிறைவேற்ற போகிறேன். நீ தேவனுடைய பிள்ளைகள், சாத்தானுடைய பிள்ளைகள் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். ஒரு வசனம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதே எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை சொல்லுகிற விதம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 6:16 வாசிங்க. அவர் சொல்றாரு, ஆண்டவர் விசுவாசியை பார்த்து சொல்றார், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு பட்சமா இருக்காரு தெரியுமா? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை நிறைவேற்ற மறுதளிக்கிறதுக்கு இல்ல. உன்னை தேவன் மறுதளிக்க அழைக்கல. உன்னை கொண்டு இந்த பூமியில ஆசீர்வாதங்களை நிறைவேற்ற உன்னை அழைத்திருக்கிறார். நீதான் கேப்டனாய் தேவன் உன்னை பயன்படுத்த சித்தமா இருக்கிறார். உன்னை தேவன் எப்படி வச்சிருக்கிறார்? பூமியில கேப்டனாக வச்சிருக்கிறார். அதிபதியாய் உன்னை பார்க்கிறார். ராஜாதிகளாய் உங்களை பார்க்கிறார். ராணிகளா தேவன் உங்களை பார்க்கிறார். ஆனா நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, நான் வேலைக்காரி தான், நான் வேலைக்காரி தான், பாத்திரம் கழுவுதான் நினைக்கிறீங்க. ஆண்டவர் உன்னை ராணிகளை ராஜாதிகளாய் பார்க்கிறார். எருசலேமின் குமார்த்திகளாய் உங்களை பார்க்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததியை உங்களை பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சகோதரிமார்களே? எருசலேம் குமார்த்தியாய் ராணியை உங்களை பார்க்கிறார். ஆனா நீங்க இல்லை, ஆண்டவரே நான் குப்பை ஆண்டவரே, நான் கூழ ஆண்டவரே, நான் புழு ஆண்டவரே, நான் பூச்சி ஆண்டவரே. அப்படிலாம் நீ மண்ணுக்குள்ளதான் இருக்கணும். எங்க இருக்கணும்? நீ மண்ணுக்குள்ளதான். பூச்சி ஆண்டவரே, நான் புழு ஆண்டவரே, நான் தூசி ஆண்டவரே. அப்படியே பள்ளிக்கான பக்கத்துல குப்பை கொட்டுறாங்க, அங்கதான் இருக்கணும் நம்ம. அல்லேலூயா. தூசின்னு சொன்னா நீ அங்கதான் இருக்கணும். நான் தூசி, நான் துரும்பு, அந்த வார்த்தையை நான் ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்த கூடாது. அல்லேலூயா. நம்ம தூசியா வச்சிருக்கிறாரு, துரும்பா வச்சிருக்கிறாரு, புழுவா வச்சிருக்கிறார். தாவீது சில இடத்துல சொல்லியிருக்கிறார் என்றால் அதுக்கு பாயிண்ட் வச்சிருக்கிறேன். தாவீது நான் புழுவை போல இருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு பாயிண்ட் இருக்கு. இயேசு கிறிஸ்து கூட ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மாதிரியா பேசியிருப்பார். அந்த ஏற்ற ஆதாரங்களுக்கு இருக்கிறது, சும்மா பேச முடியாது. அல்லேலூயா.
அப்ப அங்க சொல்ற கர்த்தர் நமக்கு ஒரு 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 நல்ல ஒரு 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 குட்டான வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வழிகளிலே நின்று நீங்க வழிகளிலே நிற்க வேண்டும். பூர்வ பாதைகள் எவை என்று பூர்வ பாதைகள் எவை என்று விசாரிக்க வேண்டும். சொல்லுங்க. கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே இருக்கிறது என்று பார்த்து அதுவே நடவுங்க. பார்க்கணும், 4 பேரை கேட்கணும். கண்ணால பார்க்கறதும் போய், காதால கேட்கறதும் போய், தீய விசாரிக்கிறத மெய். வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது. மனுஷனை ஏமாத்திடலாம், மனுஷியை ஏமாத்திடலாம். உன்னை என்னை படைத்த ஆண்டவரை சவிட்டால அடிப்பார் நம்மள. அவர்கிட்ட நம்ம உண்மையா இருக்கணும். ஒருவேளை மனுஷன் நம்ம ஏமாத்திடலாம், மனுஷன் ஏமாத்திடலாம். கர்த்தர் ஒரு நாளும் யாரும் ஏமாற்ற முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நான் என்ன சொல்றாரு? வழிகளிலே நிக்கணும். ஒரு பூமியில வழிகளிலே 4 மூலை போவோம். இது மகாலிபுரம் ரோடு, இது பாரிஸ் போகுது, இது அது என்ன கோயில்மேடு போகுது, இது செங்கோட்டை போகுது. 4 வழி இருக்கும். 4 வழியில 4 மார்க் பண்ணியிருப்பான். ஒருவேளை நமக்கு தெரியாது, திக்குமுக்காயிடும், புது இடம். அங்கே ஒரு ஆளை நாம் விசாரிக்க வேண்டும். வேதம் சொல்றது பாருங்க, உன் வாழ்க்கை தெளிவா இருக்க வேண்டுமானா, உன் ஆசீர்வாதம் தெளிவா இருக்க வேண்டுமானா, தேவன் உன்னை உயர்த்த வேண்டுமானா நீ விசாரிக்க வேண்டும். கர்த்தர் யார், அவருடைய ஆசீர்வாதம் யார், அவருடைய மகிமை யார், அவருடைய அன்பு என்ன என்பதை நீ விசாரிக்க வேண்டும். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் தேவன் நல்ல முடிவுகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். குடும்பத்தின் மீது தேவன் கண்ணும் கருத்துமா இருக்கிறார். குடும்பத்தை கட்டி எழுப்புகிறது தேவன் சிலுவையிலே தன்னை கட்டினார். நம்ம குடும்பத்தை எழுப்புவதற்கு தன்னை எதிர் கட்டினாரா? சிலுவையிலே கட்டினார். அப்ப என்ன சொல்றாரு? வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ அதிலே நாங்கள் நடக்க மாட்டோம். எதுலதான் நடக்க போறீங்க? எதுல நடக்க போறீங்க? ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நாம் மீறக்கூடாது. நாம் நினைத்திருக்கிற நினைவுகள் இன்னது என்பதை தேவன் என்ன பண்ணியிருக்காராம்? அதுவே உனக்கு என்ன தேவை என்பதை என்னிடத்தில் கேளு, அதை நான் கொடுப்பேன், நான் வாய்க்க பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான் அவன். இவன் என்ன சொல்றான்? ஒரு வார்த்தை சொல்லு, அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரே விசுவாசங்க, ஒரே நம்பிக்கைங்க, ஒரே வார்த்தைங்க. ஆண்டவர் அவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். உன்னை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படுவாரா? எங்க வாசிங்க அடுத்த வசனம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? தன்னுடைய அதிகாரத்தை தேவனிடத்திலே சொல்லுகிறான். தன்னுடைய அந்தஸ்தை தேவனிடத்திலே வெளிப்படுத்துகிறான். தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய யார் என்பதை அவன் தேவனிடத்திலே அறிக்கப்படுகிறான். தேவனுக்கு தெரியும் அவன் யார் என்பது, அவன் அரசன் என்பது, அவன் நூற்றுக்கு அதிபதி என்பது, அவன் போர் சேவகன் என்பது அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் தன்னுடைய பாவரிக்கை தேவனிடத்தில் அவன் பண்ணுகிறான். அவன் சொல்லுகிறான். அவன் ஆச்சரியத்தோடு தேவன் அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய முகத்தை பார்க்கும்போது அவன் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சாட்சி கொடுக்கிறான். இது உண்மையான சாட்சி, பெருமை இல்லை. பெருமை வேறு, பெருமை என்பது வேறு. உண்மையான சாட்சி கொடுக்கிறான். கர்த்தர் அவனை அனாந்து பார்க்கிறான். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சிரேஷ்டமாவான். ஒரு ஒண்ணுமே சொல்லல, அவர் முகத்தை, நூற்றுக்கு அதிபதி முகத்தை அவர் பார்க்கிறார். அவன் சாட்சி விடுகிறான். என்ன சொல்லுகிறான்? சாட்சி என்ன சொல்லுகிறான்? நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற அநேக சேவகர்கள் உண்டு.
என் வேலைக்காரனை இதை செய் என்ற இதை செய், அதை செய், அங்க போ, இங்க போ என்று சொன்னால் அவர் உடனடியாய் கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறார். இயேசு இதை கேட்டு இயேசு இந்த வார்த்தைகளை கேட்டு என்ன பண்றாரு? ஆச்சரியப்பட்டு, உன் வார்த்தையை கேட்டு ஆண்டவர் ஆச்சரியப்படுறாரா? உன் ஜெபத்தை கேட்டு ஆச்சரியப்படுறாரா? என் மகளே, என் மகனே, உன் ஜெபம் என் சிங்காசனத்தை அசைக்கிறதே, என் குடியிருப்பை அசைக்கிறதே, என் செவியிலே உன் ஜெபம் ஏறிற்று என்று ஆச்சரியப்படுறாரா? இல்ல துக்கப்படுகிறாரா? வீட்டு எஜமான் கதவை பூட்டிக் கொண்டு, நான் உங்களை அறியேன் கொள்ளாத சந்ததியே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவாரா? என் நாமத்தினாலே பிசாசை விரட்டினேன், உன் நாமத்தினாலே அங்கே அற்புதம் பண்ணேன், எங்க அற்புதம் அறியேன், தயவு செய்து என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவாரா? தேவன் அவருடைய முதல்ல விசுவாசம், இரண்டாவது அவருடைய சாட்சி, இந்த ரெண்டும் தேவனுடைய இந்தியத்தை அசைக்கிறது. உன்னுடைய காரியம், வார்த்தை, பேச்சு, அல்லது உன்னுடைய வாழ்க்கை, அதனுடைய ஜெபம், அல்லது விசுவாசம், அல்லது நம்பிக்கை, அதனுடைய உறுதி தேவனுடைய இருதயத்தை அசைக்கிறதா? அசைக்கிறதா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அசைக்கிறதா? நடுங்குகிறதா? தேவன் உன்னை கண்டு நடுங்குகிறாரா? எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியப்படுகிறார். உன்னை என்னை கண்டு தேவன் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நாம் இருக்கிறோமா என்பதை கொஞ்ச நேரம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நிமிஷமாக நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொழுது தேவன் உன் பட்சத்தில் மகிமைப்படுவார். ஆண்டவர் அங்கே ஆச்சரியத்தோடு அவனை பார்க்கிறார். என்ன சொல்லுகிறார்? தன் கோத்திரம் 12 கோத்திரத்தை இழிவுபடுத்துகிறார். தெரியுமா உங்களுக்கு? தம்மை பின் சென்று வருகிற விசுவாச மார்க்கத்தாரை அவர் அவுட் பண்ணி பேசுகிறார் என்பதை வேறும் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே திறந்த விசுவமா இருப்பார். அவர் பச்சை பாதம் இல்லாத தேவன். அநீதியான அந்நியருக்கு ஒரு நீதியும் தன்னுடைய ஜனத்துக்கும் நீதியை அவர் செய்ய மாட்டார். அவர் நீதி எப்படி இருக்கும்? ஒரே நீதி, ஒரே நியாயம், ஒரே கட்டளை, ஒரே நியாய தீர்ப்பு. 2 நியாய தீர்ப்பு இல்ல, 2 கோல் கிடையாது, ஒரே கோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனாலதான் தாவீது எப்படி சொல்லுகிறார்? எப்படி சொல்லுகிறார்? சங்கீதம் 23:5 இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? 5வது வார்த்தை இப்படி சொல்லுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் மீது எவ்வளவு அன்பு பாசம் நிறைந்தவராய் கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுக்கும்படி கொடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி வச்சிருக்கிறார். தெரியுமா உனக்கு? உன் நினைவுகள் இன்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை நாம மோசப்படுத்திடக்கூடாது. நிரந்தரமா கருங்கல்லை வைத்து அதை நாம் சுவரை எழுப்பிடக் கூடாது. அதையும் உடைத்து விட அவர் வல்லவரா இருக்கிறார். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணுகிறீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி 2வது சொல்றார், என் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 3வது சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. அல்லேலூயா. அது 4வது வார்த்தையில இப்படி சொல்றேன். 4வது வார்த்தை இப்படி சொல்லி பாருங்களேன், நான் மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயப்படேன். பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு தேவரீர் நீ என்னோடு கூட தான் இருக்கிறீர். போதும். ஒரு கோலும் ஒரு தனி என்னை தேற்றுகிறது. கரங்கள் தனி கத்தரை மகிமைப்படுத்து. இந்த வசனம், இந்த வாக்கியம், இந்த எழுத்து ஏறிட்டா உங்களை அறியாமலே என்ன பண்ணுவீங்க? உங்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்க. இந்த ஜீவனுள்ள நம்ம நடந்து போய் கொண்டே இருக்கிறோம். திடீர்னு நம்ம சரீர ஒரு பகுதியில எறும்பு கடிச்சா என்ன பண்றோம்? கையில என்ன இருந்தாலும் கீழே போட்டுட்டு என்ன பண்றோம்? அதான் உணர்வு என்பது. கையில என்னதான் இருந்தாலும் அப்படியே
விட்டுட்டு போட்டுட்டு அந்த இடத்தை என்ன நடக்குது என்பதை நாம் கவனிக்கிறோம். அப்ப நம்ம சரீரம் அந்த உணர்வுகள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. அந்டைம்ல நொடின்னு சொல்ல முடியாது, நொடியே கிடையாது. நம்ம கண்ணு நம்ம அறியாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, அந்த உள்ள இருக்கிற அந்த மணிய அந்த கண்ணானது இரண்டு புறம் ஆண்டவர் சில வயிறு கொடுத்திருக்கார் முடி, அது நம்மள அறியாமலே அந்த கண்ணுக்கு பாதுகாப்பை அது பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு கண்ணை மூடுறது கிடையாது, அறியாமலே அது வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அந்த கண்ணுக்கு அது பாதுகாப்பாக அந்த இரு புறமும் அந்த கண்ணை அழகாய் பாதுகாத்து தருகிறது. அவனு கூட அப்படிதான் சொல்றேன், நான் மரண இருள் பள்ளத்தாக்களை நடந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய தேவைகள் என்னதென்று தேவன் அறிந்திருக்கிறான். நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் அறிவான். அவர் கோலும் தனி என்ன பண்ணான், ஒரு கோலும் தனி, ஒரு வசனமும் ஒரு வாக்கு தத்துவமும் அப்படி தேவ சமூகமும் என்ன பண்ண, என்னை தேற்றும் தேவ சமூகம், என்னை தேற்றும் வாக்கு தத்துவம் வசனங்கள் என்னை தேற்றும். நான் மரண இருள் பள்ளத்தாக்களே நடந்தாலும் கூட அந்த வார்த்தையானது, அந்த கோலானது, அந்த தடியானது என் வார்த்தையை முன்னெடுத்து கொண்டு வரும் என்பது நம்பிக்கையோடு. அந்த நம்பிக்கை தேவன் அறிந்திருந்தார். உன் தேவைகள் என்னது என்பதை நான் அறிவேன். அதை தாவீது வெளிப்படுத்துகிறார். என் தேவைகள் என்ன என்பது என் தேவன் அறிவார். அவள் கோலும் தடிமனை தேற்றுகிறது. அப்ப 100க்கு அதிபதியை கண்டு தேவன் ஆச்சரியப்பட்டார். எனக்கு அன்பான ஆச்சரியப்படுகிறாயா? நீ ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவன் உனக்கு நன்மைகளையும் கிருபைகளையும் கொடுத்திருக்கிறார். அதை நான் பயன்படுத்திக் கொள்வதில்லை. ஆனால் 100க்கு அதிபதி அதை பயன்படுத்துகிறார். நீ எப்போது கர்த்தருடைய நன்மைகளை நீ பயன்படுத்தும் போது, அதிகாரத்தை பயன்படுத்தும் போது, அப்போதுதான் கர்த்தர் உன்னை நோக்கி பார்ப்பார். அப்போ 100க்கு அதிபதியுடைய ஆண்டவருடைய அந்த நன்மைகளை, ஆண்டவருடைய அந்த விடுதலை, அந்த சுகத்தை அவன் ருசித்து அதை வெளிப்படுத்தும் போது தேவன் அறியாமலே 100க்கு அதிபதி என்ன பண்றாரு, பார்க்கிறார். என்ன பார்த்து என்ன சொல்றாரு, இயேசு இந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு பின் செல்லுகிற இஸ்ரவேல் ஜனம், யூத ஜனம், ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்லுகிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படியாப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்கவா. நான் சொல்லவில்லை, நான் சாதாரண ஒரு மனிதன் தான். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வேத வசனத்தை கொண்டு பேசுகிறார், வேத சத்தியத்தை குறித்து பேசுகிறார். உங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை இன்னைக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு என்னதான் சொல்ல வேண்டும் என்பதை நிச்சயமாய் அவர் சொல்லுவார். நாளைக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை சொல்லுவார். ஒவ்வொரு நாள் உனக்கு என்ன மன்னா வேண்டும் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் என்றுதான் வேத வசனம் சொல்லுகிறது. ஆச்சரியப்பட்டு மெய்யாக எங்களுக்கு சொல்லுகிறேன், 11 அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களோடு வந்து இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரர் நீங்களும் நானும், இஸ்ரவேல் யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட நீ நானும் ராஜ்யத்தின் புத்திரரோ. எங்க இருப்பாங்க, எங்க இருப்பாங்களா, புறமான இருள் இருப்பார்கள், புறமான அக்கினியில் இருப்பார்கள், புறமான கந்தகத்தில் இருப்பார்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பாவிகளும் பொல்லாதவர்களும் துன்மார்க்கர்களும் சண்டாளர்களும் பைத்தியக்காரனும் ஆண்டவர் அறியாதவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பானா. நம்புறீங்களா? இந்த வார்த்தைகள் உங்கள் செவியை கேட்கிறதா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ராஜ்யத்துக்குரியவர்கள், ஆசீர்வாதத்துக்குரியவர்கள், வாக்குத்தத்தம்
வாக்குத்தத்தத்துக்குரியவர்கள் புறம்பான இடங்களிலே தள்ளப்படுவார்கள். காரணம் என்ன? இதனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதவர்கள், ஆண்டவரை நம்பிக்கிறாதவர்கள், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அல்ல, எப்படியோ இருக்கலாம் என்று அல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நீ இந்த பூமியில இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ ஆச்சரியப்பட வேண்டுமா கர்த்தர் சொல்லுகிறார். கிழக்கில் மேற்கில் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரை எங்க இருப்பாங்க? புறம்பான இடங்களிலே இருப்பாங்க. புறம்பான இடங்களிலே இருப்பாங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நினைத்திருக்கிற நினைவுகளை தேவன் அறிவார். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அடுத்தது சொல்றார் பாருங்க, 12வது வசனத்துல இப்படி சொல்றார். அது விடுங்க, 13க்கு வாங்க. இவ்வளவு சொல்லிட்டுதான் அப்பதான் நூற்றுக்கு அதிபதியுடைய முகத்தை தேவன் உற்று பார்க்கிறவராய் இருக்கிறார். நீங்க கவனிக்கணும். எப்போது தேவன் அந்நியர் மீது அன்புடையவரா இருப்பா, அப்ப நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ஆபிரகாம் தன்னுடைய வாரிசு மேல இருந்த அன்பை விட யாரு மேல அதிகமா அன்பா இருந்தான்? சொல்லுங்க. இஸ்மவேல் மேலதான் அவனுக்கு ரொம்ப அன்பு இருந்தது. ஈசாக்கு மேல இருந்த அன்பை விட யார் மேல அன்பு அதிகமா இருந்தது? இஸ்மவேல் மீது. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரை நோக்கி இன்னும் செபித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆபிரகாம், நீ நினைத்திருக்கிற நினைவுகள் நான் அறிவேன். நீ நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். நீ ஆகாருடைய மகன் மீது ரொம்ப பற்றாய் இருக்கிறாய். நீ நினைத்திருக்கிற நினைவுகளை நான் பார்க்கிறேன். அவனும் 12 கோத்திரத்துக்கு எப்படி இருப்பான்? ஆசீர்வாதமா இருப்பான். அவன் ஒளி இருபத்தில் இருக்கிற நினைவுகளை நான் பார்க்கிறேன். நீ ரொம்ப இஸ்மவேல் மீது அன்பா இருக்கிறாய். அவனோட வித்துல பிறந்தவன், அவனை நான் ஆசீர்வதிப்பேன். 12 கோத்திரத்துக்கு அவனை அதிபதியா மாற்றுவேன். நீ கவலைப்படாத. அவனை 12 கோத்திரத்துல அவன் சிங்காசனத்தில் அவனை அமர செய்வேன். அவர்தான் அவன் இருதயத்தில் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஈசாக்கு மாத்திரம் அல்ல, அவனையும் ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு அவங்க ஆசீர்வாதமா, பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஆபிரகாமுடைய இருதயத்தில் நினைத்த நினைவுகளை இஸ்மவேல் மீது தேவன் ஆசீர்வாத மழையாய் பொழிந்தார் என்று வேதம் சொல்லுது. அந்நியர் மீது தேவன் அவன் பற்றுதலா இருப்பார். தெரியுமா உங்களுக்கு? அவன் நினைத்த நினைவுகள். இரண்டாவது, ஆண்டவரே 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 என்று சொன்னான். நீ யாரை குறித்து கவலைப்படுகிறாய்? ஆபிரகாம், லோத்தை குறித்து கவலைப்படுகிறாயா? லோத்தை குறித்து கவலைப்படுகிறாயா? உன் இருத்தில் இருக்கிற அந்த வேண்டுதலை நான் கேட்கிறேன். நீ லோத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? லோத்தையும் நான் காப்பாற்றுவேன். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உன் இருத்தில் இருக்கிற வேண்டுதலை நான் அறிவேன். நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நான் அறிவேன். நீ லோத்தை குறித்து மனம் கசகிறாயா? உன் விருப்பத்தின்படி 5 நீதிமான் அங்கே இருந்த அவர்களை நான் மன்னிப்பேன். 10 நீதிமான், 20 நீதிமான், 30 நீதிமான், 50 நீதிமான். ஆண்டவர் அப்படியே மேலிருந்து கீழே வந்தார். 5 நீதிமான். ஆபிரகாம் கேட்கிறான், 5 நீதிமான் நிமித்தம் நான் அந்த தேசத்தை அழிப்பதில்லை, ஆனாலும் லோத்தை நான் காப்பாத்துறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. பட்டணத்தை அழிப்பேன். பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன். உன் நினைவுகளை நான் அறிவேன். உன் நினைவுகள் என்ன என்பது எனக்கு தெரியும். உன் சகோதர மகனாகிய லோத்தை நான் என்ன பண்ணுவேன்? அவன் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன். உன் இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறான். அவருடைய இருதயத்துல ஆகாருடைய மகன் மேல ஒரு அன்பு, தன்னுடைய சகோதரனுடைய மகன் மீது ஒரு அன்பு, அந்த ஆபிரகாமுடைய இருதயத்தில் இருந்தது. தேவன் அதை அறிந்தார். கவலைப்படாத ஆபிரகாமே, உன் மகனாகி ரோத் என்ன பண்ணுவானா? ரட்சிப்பேன்.
உன் குடும்பத்தை வெற்றிப்ப, கவலைப்படாத. உங்கள் இறுதிக்கு நினைவுகளை அவர் அறிய மாட்டாரா? தீமைக்காக சமாதானಕ್ಕೆ ஏதோ காரியத்தை செய்ய மாட்டாரா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆபிரகாம் முகத்தை பார்த்த ஆண்டவர் லோத்து குடும்பத்தை காப்பாற்றினார். இஸ்ரவேல் உடைய வம்சத்தை 12 கோத்திரமாய் அவர்களை ஆசீர்வதித்தார். 100 அதிபதியை நோக்கி பார்க்கிறார். உன்னை நோக்கி பார்க்க மாட்டாரா? உன் முகத்தை பார்க்க மாட்டாரா? உன் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? உன்னை உயர்த்த மாட்டாரா? உன் நினைவுகளை அவர் அறியவில்லையா? அறிவார், அறிவார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் முன்பாக உங்களுக்கு அதை நான் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை வைக்கிறேன். செய்வார், உயர்த்துவார், வாய்க்க பண்ணுவார், ஜெயம் வரும், நன்மை வரும், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆனா ஒண்ணு, என்னது? ஏசியா புத்தகம் 43:19 உனக்கு வைக்கிறார் அந்த வசனத்தை. அந்த வசனம் உன்னோடு பேசுகிறது. என்ன சொல்றாரு அந்த வசனத்துல? என்ன சொல்றாரு? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ சொல்றார் கர்த்தர். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோன்றார். என்றால் என்ன? இதோ இப்பொழுது, இதோ இப்பொழுது செங்கடல் என்றால் பிளந்து போகிறது. இஸ்ரவேல் 20,000 பேர் நடந்து போக போறாங்க. இதோ இதோ அற்புதம், இதோ அதிசயம், இதோ நன்மைகள், இதோ சுகம், இதோ விடுதலை, இதோ ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றார் இதோ 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 நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்பொழுது நீ விசுவாசித்தால் தோன்றும். மகளே, மகனே, இருதயத்தில் இருக்கிற காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குற தேவன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நம்புகிறாயா? நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். ஆனா என் அற்புதத்தை நான் செய்வேன் என்று நீங்க அறிவீங்களா? நான் உனக்கு கொடுப்பேன் என்று அறிவாயா? நான் நடத்துவேன் என்று அறிவாயா? ஆண்டவர் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியாத சகோதரனே, சகோதரி, அறிவாயா? விசுவாசிப்பாயா? இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே தோன்றும். செங்கடல் இப்பொழுதே வேண்டாம் பிளக்கும். கண்மலையிலிருந்து இப்போதே தண்ணீர் வரும். இதோ யோர்தான் தண்ணீர் பின்னிட்டு போகும். இதோ மாறாவின் தண்ணீர் மதுரமாய் உன் வாழ்க்கையில மாறும். ஒரு குடும்பத்தை தேவன் உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான ஆசீர்வாதங்களை நான் கொடுப்பேன். தேவன் கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவர் 100 அதிபதிய முகத்தை பார்க்கிறேன். நான் முகத்தை பார்க்கிறேன். நான் முகத்தை ஆண்டவர் பார்க்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 100 அதிபதி முகத்தை இப்படியாப்பட்ட வார்த்தைகளுக்கு பிறகு அவர் சொல்றார். இந்த வேத வசனம் தெளிவா சொல்லுது. பின்பு இயேசு 100 அதிபதியை நோக்கி சொல்றார். அதிகாரமுள்ள வார்த்தை, அற்புதமான வார்த்தை, ஆக்கபூர்வமான வார்த்தை, சமட்டிய போல வார்த்தை, ஆணிதரமான வார்த்தை. நம்ம சொல்றோம்ல, போற வெங்காயம் யாரும் சொல்லிடாதீங்க. வெங்காயத்துக்கு மவுசு யாரும் போட வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து சொல்லிடாதீங்க தயவு செய்து. ஏன்னா வெங்காயத்துக்கு என்னவா? ஒரு வெங்காயம் போதுமா? இல்ல பாதி வெங்காயம் போதுமா? ரூத்து சொல்லுது, எனக்கு வெங்காயமே வேணாம். நான் ஐயாவை சமாளிச்சுப்பேன், புளிச்சு குழம்பு வச்சு கொடுத்துருவேன். அல்லேலூயா. நான் கேட்கிறீனா? எனக்கு வெங்காயம் தான் வேணும்னு சொல்லப்படுவீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிற வார்த்தைங்க ஆணிதரமா இருக்கிறது. நம்ம சொல்லல, ஆணிதரமா சமத்திய போல இருக்கிற வார்த்தைகள். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நோக்கி பார்த்து சொல்றாரு, நீ போகலாம்,
இப்படியே உனக்கு ஆக கடவுள் என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சுகமானான். அப்ப அவன் வேலைக்காரன் சுகமானது இயேசுவா இல்ல பிதாவா இல்ல நூற்றுக்கு அதிபதியா? 3 கேள்வி உங்களுக்கு நான் வைக்கிறேன். இது கேள்வி. அவன் வேலைக்காரன் சுகமானதுக்கு காரணம் நூற்றுக்கு அதிபதியா இல்ல பிதாவாகிய தேவனா இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா? நூற்றுக்கு அதிபதி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. காரணம் என்ன? அவன் வீட்டிலே முடிவு செய்தான். பல பேர் பல விஷயம் சொல்லியிருப்பாங்க. அவன் ஒரு காரியத்துல உறுதியா இருந்தான், உண்மையா இருந்தான். வீட்டிலே தன் போல் சேவகர்கள் 3 பேரை அவன் கூட்டிக் கொண்டான். தன் வாகனத்தில் ஏறினான். அவங்க கேட்டிருப்பாங்க, எங்க போகிறோம்? அவன் சொல்லியிருப்பான், நாம் இயேசுவை சந்திக்க போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் இயேசுவை சந்திக்க போகிறேன் என்று வீட்டிலே அவன் முடிவு பண்ணியிருப்பான். வந்து சாஷ்டாங்கமாய், இன்னும் பல சுவிசேஷ புத்தகம் சொல்லுகிறது, அவன் வந்து தேவனுடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்தானா. சாஷ்டாங்கமாய் விழுந்து, இயேசுவே, ஆண்டவரே, என் வீட்டு வேலைக்காரன் துன்புறுவாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி சாஷ்டாங்கமாய் விழுந்தான். முயற்சித்தான், வாகனத்தை பயன்படுத்தினான், போர் சேவைகளை அழைத்தான், பிரயாணம் பண்ணினான், இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். ஒரு வார்த்தை சொல்லும் என்றான். அப்போது என் வேலைக்காரர் சுத்தமாவான் என்றும் தன் சுகத்தை, தன் ஆசீர்வாதத்தை, தன் அதிகாரத்தை அவன் எடுத்துக் கொண்டான். அல்லேலூயா. அப்ப 97வது சங்கீதம் 11 நிறைவேறுதா? நிறைவேறியா? நிறைவேறுதா? அல்லேலூயா. நிறைவேறுகிறதா இல்லையா? சொல்லுங்க. நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது நல்லா இருக்கு, நல்லா இல்ல, புளிக்குது, கசக்குது, உவக்குது என்று யார் தான் சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். நீங்க தான். அது ஆண்டவர் அந்த 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 அது என்ன சொல்லுவாங்க, அதை உங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். அந்த சுவிக்கிறதை உங்க கையில கொடுத்திருக்கிறார். நீங்க தான் அதை பார்க்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? அப்ப 97வது சங்கீதம் நிறைவேறிச்சா இல்லையா? அந்த 11வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்களேன். நீதிமானுக்காக, கர்த்தரை தேடுகிறவன், கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தரை தொழுகிறவன், கர்த்தரை நம்பி வாழுகிறவர்கள் யாராலும் அவர்கள் நீதிமான்கள். நீதிமான்களுக்காக என்ன வச்சிருக்கிறாரு? வெளிச்சமும் செம்மையான இருதயம். என்ன என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் பவுல் சொல்றார்ல, 2 கொரிந்தியர்ல சொல்றார்ல, தேவன் விட்டு அன்பை பிரிப்பவன் யார்? என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அதான் செம்மையான இருதயமாக இருந்தார். செம்மையான இருதயமாக மாறவே மாட்டாங்க, மாறவே மாட்டாங்க. தேவனுடைய அன்பை விட்டு மாறவே மாட்டாங்க. போலியான விசுவாசிகள் மாறிடுவார்கள். அந்த செம்மையான இருதயமாக இருந்தார் அல்ல. அவங்க கல்பாறையிலே விதைக்கப்பட்ட விதைகள், அல்லது ரோட் அருகே விதைக்கப்பட்ட விதைகள், அல்லது முட்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதைகள், நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை செம்மையான இதயத்தார்கள். அப்ப செம்மையான இதயத்தார்களுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம், அந்த மகிழ்ச்சி ஆசீர்வாதம், அந்த கம்பீரத்தின் ஆசீர்வாதம், அந்த உண்மையின் ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்கிறார்? விதைத்திருக்கிறார். நீ தான் அதை அறுத்து அதை எடுத்துக்கொண்டு நீதிபதிகள் 3:10 படி உன் களஞ்சத்துல அது நிரம்பி வழியும்படி நீ என்ன பண்ணும்? அதை சேர்த்து வைக்க வேண்டும். கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவ நீ போகலாம் சொன்னால், நீ போகலாம், நூற்றுக்கு அதிபதியே, நீ போகலாம், நீ ரொம்ப நேரம் என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கிற,
காலையில போனவன் அந்த அந்த 12 hours தேவனோடு அவன் இருந்திருக்கிறான். முழு நாள் முழுமையா வார்த்தைக்காக காத்திருந்தான். நீ காத்திருப்பாயா ஆண்டவருடைய வார்த்தைக்காக? அட போயா, வார்த்தையாவது மனக்கு என் வேலை என்னை இழுக்குது, என் கடமை என்னை இழுக்குது. ஸ்தோத்திரம். வண்டி போட்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் மன்னிச்சிருக்கு. ஹல்லேலூயா. காத்திருந்தான். அதுக்கு ஒரு வசனம் தாங்கி சொல்றேன். சங்கீதம் 27:14 இப்படி சொல்லுது. சங்கீதம் 27:14 இப்படி சொல்லுது. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன் இருதயத்தை சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் சாந்த குணத்திலும் ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து, ரெண்டாவது சொல்றாரு, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கே காத்திரு. திட்டமனதாய் யார் காத்திரு? கர்த்தருக்கே நீ காத்திரு. திட்டமனதாய் கர்த்தருக்கே காத்திரு. நீ போகலாம். அவன் காத்திருந்தான். அவன் காலையில வந்தான், சாயந்தரம் பொழுது ஆச்சு. அப்பதான் அவன் ஏன் தெரியுமா காத்திருக்கிறான்? காத்திருப்பான். இவன் ஓடிடுறானா இல்லையான்னு பார்ப்பான். ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவன். பலவிதமான வார்த்தைகளை அவன் அங்கே பேசுகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. கடைசியில பார்த்து சொல்றான், உன் விசுவாசம் உன் விசுவாசமே உனக்கு நீ போகலாம். அவன் ஆயத்தப்பட நீ போப்பா, உன்னுடைய வாகனத்துல ஏறி நீ போ, வீட்டுக்கு போ. உன் விசுவாசப்படி உனக்கு ஒண்ணுமே சொல்லல. அவர் உன் விசுவாசப்படி உனக்கு ஆக கடவுள். அவன் சுகமாகுவான், அவன் நல்லா இருப்பான், அவன் நல்லா இருக்க மாட்டான், அவன் வீணா போயிடுவான், இல்ல எழுந்திருப்பான்னு எவர்த்தி ஒண்ணுமே சொல்லல. உன் விசுவாசப்படி ஆக கடவுள். நீ போகலாம், நீ போ, உன் வேலையை பாரு. நீ பெரிய பிஸியான மனுஷன், நீ ஏற்கனவே என்று சொல்லிட்ட. 100 பேருக்கு அதிகாரி. ஒருவனை போ, ஒருவனை வா, ஒருவனை செய், அதை இது சொல்லுவான். ஏற்கனவே நீ அட்டு கூறிட்ட என்கிட்ட, நீ போய் வேலையை பாரு. ஆண்டவர் அவனை அனுப்பினான். உடனே அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதிலிருந்து நன்மை கிருபை ஆசீர்வாதம் விடுதலை என்பதை அவன் அதில் நோட்டமிட்டு அதை கவனித்து தன் வசம் அதை இழுத்துக் கொள்ளுகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் பின்பு அதை அப்படி இழுத்து சொல்லுகிறது. ஆக கடவுள் என்று அந்த நாயிலே அவன் மேல என்ன பண்ணா சொந்தமானா. அவன் விசாரிக்கிறான், எந்த நாழிகையில என் வேலைக்காரன் சொந்தமானா என்று விசாரிக்கும் பொழுது அவர் சொன்ன அந்த டைம் அவன் பார்த்தான். அதே டைம் விசாரிக்கிறான், உண்மையா பொய்யா என்பதை அவன் விசாரிக்கும் பொழுது அவர் சொன்ன அதே நிமிஷம் அவன் சுகமாயிருக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அதோட அவன் ரட்சிக்கப்பட்டானா, கர்த்தருடைய பிள்ளையா மாறினானா எழுதப்படல. அந்நியனுக்குரிய விசுவாசம், குஷ்டரோகியனுக்கு உள்ள விசுவாசம், 100க்கு அதிபதி உள்ள விசுவாசம். நான் 2 பேரை தான் நான் பேசியிருக்கிறேன், நான் நிறைய இருக்கு முடியாது. அவர் ஒண்ணுமே சொல்லல. ஆக வேண்டியவன் சொல்றான் குஷ்டரோகம், 100க்கு அதிபதி சொல்றான். ஒரு வார்த்தை சொன்னா வேற சுகமாகவான்னு சொல்றான். அல்லேலூயா. அப்ப நீ நின்று விசாரிக்கணும். ஒரு இடத்துல நின்று இயேசு கிறிஸ்துவிட்ட போனா நன்மை கிடைக்குமா, தீமை கிடைக்குமா, நான் சுகம் பெறுவேனா, நான் ஆசீர்வதிக்கப்படுவேனா என்பதை நீ மனதிலே கருத்துக் கொண்டு விசுவாச நம்பிக்கை உறுதியோடு நீ ஆண்டவரை பின்பற்றுவாயானால் நிச்சயமா தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உனக்காக எனக்காக ஆண்டவர் நீதிங்கிற விளைச்சலை ஆண்டவர் விதைத்திருக்கிறார். அதை நாம் அறுவடை செய்ய அவர் பார்க்கிறார். விதைத்துட்டார், அறுக்க ஆள் இல்லைன்னு சொல்றார். இப்ப என்னத்தை விதைத்தாரா? ஆசீர்வாதத்தை விதைத்துட்டார். அறுத்து தன்னுடைய வீட்டில் கொண்டு போவதற்கு ஆள் இல்லை, சோம்பதி தானா. ஆண்டவர் அறுக்கின்றார், அறுத்து தூக்குப்பான் கொண்டு போ வீட்டுக்கு. சும்மா போக கூடாது. நீ போய் வீட்டுல உன் பத்தாயத்துல உன்னுடைய களஞ்சியத்தில் அதை சேர்த்து வைக்கி ருசி சாப்பிடு என்று கர்த்தர் சொல்றாரு. அதுதான் சீசர்கள் சொன்னார், ஆளுக்கு ஒரு கூட என்ன பண்ண தூக்கு, 12 கூட தூக்குன.
இன்னொரு முறை என்ன பண்ணாரு? இன்னொரு முறை எத்தனை கூட தூக்க சொன்னாரு? 7. 7 என்ன கண்டது? பரிபூர்ண ஆசீர்வாதம். போயாதுன்றாரு. 12 கோத்திரத்துக்கு ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கூட போயா தூக்கியா. 69 தேங்காய 70 பேர் சுமந்த கதை. அல்லேலூயா. 69 தேங்காய எத்தனை பேர் சுமந்தானா? 70 பேர் சுமந்தான். அல்லேலூயா. ஆளுக்கு ஒரே ஒரு காயை கையில் எடுத்துக்கிட்டா ஒரு ஆள் மீதி. இஸ்ரவேலன் அப்படிதான் இருந்திருக்கான். யூதா அப்படிதான் இருந்திருக்கிறான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்து மீது பற்று இல்லாதவனாய் அலைந்து திரிந்து கடைசியில ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக அவர் அப்படி அவருடைய இஷ்டம், அவருடைய பிடிவாதத்துல தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கிறாராம். ஆனா விழித்துக் கொண்டவர்கள் அதை எடுத்துக் கொள்வார்கள். நீ விழித்திருக்கிறியா சகோதரனே, சகோதரியே? நீ விழித்திருக்கிறாயா? அந்த குஷ்டரோகம் விழித்துக் கொண்டான். நூற்றுக்கணக்கான நீ விழித்துக் கொண்டான். நீ விழித்திருக்கிறாயா? இல்ல தூங்கிட்டு இருக்கிறாயா? உறங்கிட்டு இருக்காயா? நீ விழித்துக் கொண்டாய், நீ வெற்றி பெறுவாய். நீ விழித்துக் கொண்டாய், சுகம் பெறுவாய். நீ தேவனை விசுவாசித்தால் நலம் பெறுவாய். நன்மை கிருபை உன்னை என்ன பண்ணும்? சுழந்து கொள்ளும். நன்மை கிருபை உன்னை சுழந்து கொள்ளும். ஒரு வார்த்தையோடு நான் முடிக்க போகிறேன். திருவிந்து இருக்கிறது. 10 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். அல்லேலூயா. ஒரு வார்த்தையோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை முடிக்க. மார்க் 14:38 சொல்றார். மார்க் புதிய ஏற்பாடு தான் பிரசங்கம். அல்லேலூயா. 14:38 வாசிங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. இப்போ உற்சாகமா தான் இருக்கும். மாம்சம் உற்சாகம் உள்ளதா? ஆவி உற்சாகம் உள்ளதா? மாம்சம் பலவீனம் உள்ளதுதான். ஆவி உற்சாகம் உள்ளதுதான். மாம்சமோ என்ன சொல்றாரு? அப்பா என்ன சொல்ல வர? என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனமானதுதான். ஆனா ஆவி பலவீனமான சரீரத்தை என்ன பண்ணுமா? சுமக்குமே. எங்க வந்து வைக்கிறார் பாருங்க செக்கு. இந்த வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது. நீங்கள் சோதனைக்குள் படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றான். மாம்சம் எப்போது பலவீனமானது தான். ஒரு நாளும் மாம்சம் உற்சாகமானதா? எப்போது பலவீனமானதா? ஏன்னா அது மண்ணு. ஆனா உள்ளான இருக்கிற ஆத்மா, அந்த ஆவி தலைவர சொல்லும், பவுடர் போட சொல்லும், எல்லாம் நம்மளை ரெடி பண்ண. எதுதான் சொல்லும்? மாம்சம் சொல்லாது. எதுதான் சொல்லும்? நீங்க நாளைக்கு ட்ரெஸ் பண்ணும் போது பாஸ்டர் சொன்னாரு, மாம்சம் சொல்லுதா ஆவி சொல்லுதா பாருங்க. ஆவிதான் உன்னை அலங்கரிக்கும். ஆவியானவதான் அவன் என்ன பண்ணுவாரு? அலங்கரிப்பான். மாம்சம் ஒரு நாள் அலங்கரிக்காரு. ஆவியானவதான் உன்னை, இந்த மாம்சத்தை என்ன பண்றாரு? அலங்கரித்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுகிறவரா இருக்கிறார். அப்போ ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ. அப்போ ஆவி என்ன பண்ணும்? அந்த மாம்சத்தை தூக்கி, இந்த மாம்சத்தை எதுதான் தூக்கி செயல்படுகிறது? ஆவிதான். ஆவிதான். இந்த இடையில நான் ஒன்று சொல்ல மாட்டேன், கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த இடையில மாம்சத்தை இந்த ஆவி என்ன பண்ணுது? தூக்கி கொண்டு போகிறது. இந்த சரீரத்தை தூக்கி கொண்டு போகுது என்னதான்? அவங்க ஆத்மா, ஆவிதான். அல்லேலூயா. ஆனாதான் செத்து போன சரீரம், ஆத்மா அழுகாது, ஆவி அழுகாது. ஆனா சரீரம் அழுகிடும். சரீரம் அழுகிடும். ஆனா ஆத்மா அழியாது, ஆவி அழியாது. ஆத்மாவும் ஆவியும் தந்தவரிடத்திலே போய்விடும். இந்த மாம்சமான மண்ணு பூமிக்கு திரும்பி வந்துவிடும். அதான் ஆண்டவர் சொன்னார். மாம்சம் எப்பொழுதுமே பலவீனம் உள்ளது, ஆவி எப்பொழுதுமே. அப்ப நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிவார். அது பூமிக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாய்களை என்று சொல்லி கர்த்தர். அப்ப என்ன பண்ணோம்? நீங்க சோதனைக்கு உட்படாதபடி என்ன பண்ண? அனுகிரகமோ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஒரு
இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. தேவ சித்தமானால் வருகிற வாரங்களிலே இதை நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். எரேமியா புத்தகம் 29 32வது அதிகாரத்தில் இதோ 27 இதோ நான் மாம்சமான யாவருக்கு தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளை தேவன் அறிவார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணு இருக்கா? எல்லாரும் பாசம்தான். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் பாசம்தான். சொல்லுங்க ஏங்க, மனிதனே எல்லாருக்கும் பாசம் கொடுக்குறான், கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னங்க ஐயா, மனுஷன் பார்வைக்கு நம்ம கொஞ்சம் பாசம் கொடுப்போம்னு சொல்லி அவங்களே இறங்குறாங்க. ஆனா ஒரு கதையும் சொல்றாரு. ஒரு அநீதியான ராஜா, ஒரு விதவை, அவன் தேவனை மதிக்க மாட்டான், கடவுளுக்கும் கீழ்ப்படிய மாட்டான். அப்படியாப்பட்டவனே கீழ்ப்படியானே, ஒண்ணு என்னை அழைத்தவர் கீழ்ப்படிய மாட்டாரா? நம்மள ஆசீர்வதிக்க மாட்டாரா? மனுஷனே பாஸ் பண்ணும்போது ஆண்டவருக்கு பாஸ் பண்ண மாட்டாரா? கவலை தண்ணி கத்தரை மகமை எல்லாருக்கும் பாஸ் தான். நம்மளே அவர் பாஸ் பண்ண வந்தவரா இருக்கிறார். ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. நம்ம எல்லாருக்கும் என்ன கொடுப்பான்? பாஸ். பாஸ் கொடுக்கிற தேவன். தம்மை தேடி வருகிற ஒருவரையும் அவர் என்ன பண்ணுவதில்லை. என்னதான் பண்றாரு? எல்லாரையும் சொல்லுங்க, எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளுகிறார். சேர்த்துக் கொள்ளுகிறார். எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளுகிறார். யாரையும் புறம்பே அப்படின்னா நீங்க உலகம் ரட்சிக்கப்படாது. யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை. வேதத்தை நீங்கள் படிச்சா தெரியும், யாரையும் அவர் நோய் தள்ளுறதே இல்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா யாரையுமே தள்ளப்படலையே. காரணம் என்ன? அப்ப அவரு மாம்சமனை யாவருக்கும், இதுதான் நான் உங்களுக்கு சொன்னதை வசனத்தை எடுத்தேன். மாம்சமனை யாவருக்கும் அவர் யாரு? எல்லாருக்கும். ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்குமா? இல்ல, உலக ரட்சகர், உலகத்தின் பாவத்தை தீர்த்த தேவாட்டம். அப்ப உலக ரட்சகர் வேதம் சொன்னது. அவர் யாவருக்கும் தேவனாய் கர்த்தர். அவராலே உனக்கு எனக்கு அற்புதம் செய்ய கூடாதபடி அவரால முடியாதது ஒன்றுமில்லை. அந்த உற்சாகத்தோடு நாம் எழுந்திருப்போமா? ஒன்றுமில்லை என்று சொல்லி எழுந்திருங்கள். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார்.